கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான நல்வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் 119ஆம் சங்கீதம் 176ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், நான் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். காணாமல் போன ஆடு என்று சொல்லும்போது வழி தவறிவிட்டது, போக வேண்டிய வழியை விட்டுவிட்டு போகத்தகாத வழியில் சென்றுவிட்ட ஆடு, மேய்ப்பனுடைய மேற்பார்வையில் இருந்து விலகிச் சென்ற ஆடு. பொதுவாக ஆடுகளின் சுபாவமானது தனக்கு பச்சை பசேர் என்று ஆகாரங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும்போது அதை மேய்ந்து மேய்ந்து வழி தவறி செல்வதற்கான ஒரு டெண்டன்சி ஆடுகளுடைய தன்மையாக இருக்கிறது. எளிதாக வழி தவறி போகக்கூடிய தன்மை உடையதான் ஆடுகள். ஆகையால் தான் ஆடுகள் எப்பொழுதுமே தன் பாதுகாப்புக்காகவும் தங்களுடைய ஆகாரங்களுக்காகவும் மேய்ப்பனுடைய வழிகாட்டுதலின் கீழ் இருக்கிறது. மேய்ப்பன் தான் அவைகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லுகிறார். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மேய்ப்பனானவன் தன் ஆடுகளுக்கு முன்னே செல்லுகிறான், ஆடுகள் அவனுக்கு பின் செல்லுகிறது, அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கையில் கிறிஸ்துவண்டை சேராதவர்கள், கிறிஸ்துவால் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை பெறாத மக்களை காணாமல் போன ஆட்டுக்கு ஒப்பிட்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, நாம் எல்லோரும் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியே போனோம். காணாமல் போன ஆடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆடாக இருக்கிறது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பானுள்ளே, கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பனின் கண்காணிப்பின் கீழ் மனம் திரும்பி வராத எந்த மனிதராயிருந்தாலும் வேதத்தின்படி அவர்கள் காணாமல் போன ஆட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கலாம், இயேசுவண்டை வந்திருக்கிறீர்களா, இயேசுவை சேர்ந்திருக்கிறீர்களா, இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கின்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்களா? பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இயேசுவண்டை வராமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வழி தப்பி போன ஆட்டுக்கு சமமாயிருக்கிறீர்கள். உங்கள் சொந்த வழியில் நடக்கக்கூடிய மக்களாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. காணாமல் போன ஆட்டினுடைய தன்மை
எப்படி இருக்கும் என்றால், தன் மேய்ப்பன் இல்லாமல் தன்னோடுள்ள ஆடுகளை விட்டு பிரிந்து செப்பரேட்டாக அது சென்று கொண்டிருக்கிறபடியால் ஆகாரங்கள் சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எப்பொழுதும் பிளிரிக்கொண்டே செல்லும், கத்திக்கொண்டே செல்லும். அது ஒரு அபாய குரலை எழுப்புவது போல தன் மனதிலே உள்ள ஒரு பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் அது சத்தமிட்டு கொண்டே செல்வதை பார்க்கிறோம். அது எதை காட்டுகிறது என்றால், அதற்குள்ளே ஒரு அமைதல் இல்லை. இட் வில் பி ரெஸ்ட்லெஸ். அது ஒரு அமைதலற்றதாய் இருக்கக்கூடும். அன்பாருள்ளே, சாப்பாடு ஒருவேளை கிடைத்திருக்கலாம், ஆனால் அது பிளிரிக்கொண்டே செல்லும். அது எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்துவண்டை சேராத காணாமல் போன ஆட்டை போல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உள்ளான ஒரு நிம்மதி, மன அமைதி, சமாதானம் என்ற ஒன்று இருக்காது. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவன் நன்றாக பிரயாசப்படுகிறான், நன்றாக புசிக்கிறான், ஆனால் அவனுடைய மனதிலோ திருப்தி இல்லை. வசனம் சொல்லுகிறது, in his mind there is no satisfaction. அவன் மனதிலே ஒரு நிம்மதி இல்லை. ஆகினாலே தான் அவன் காணாமல் போன ஆட்டை போல மன அழுத்தங்கள், குழப்பங்கள், மனதில் பயம் நிறைந்தவனாக இளைப்பாறுதலற்ற நிலையில் இருக்கின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வந்தபோது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திரளான ஜனங்கள், அல்ல ஐஸ்வர்யவான்கள் உண்டு, நல்ல கல்வியில் தேறினவர்கள் உண்டு, தலைவர்கள் உண்டு, பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பாரம் சுமந்த மக்களாக இளைப்பாறுதலற்ற நிலையில் இருப்பதை கண்ட இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று குறிப்பிட்டார். ஒரு காணாமல் போன ஆட்டின் நிலை என்ன? நல்ல புசித்திருக்கலாம், மற்ற மேய்ப்பனுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஆடுகளை விட எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த ஆடுகளின் மனதிலே ஒரு பயம் நிறைந்த ஒரு சத்தத்தை அது வெளிப்படுத்திக் கொண்டே அலைந்து திரியும். உள்ளத்தில் இருப்பது, ஆண்டவராய் இயேசு சொன்னார், மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அது வாயிலே வெளிப்படும். நாட்டினுடைய பயம், அதிருப்தி வாயினால் உள்ள அந்த சத்தத்தில் அது வெளிப்படுகிறது என்று சொல்ல முடியும். இரண்டாவதாக, காணாமல் போன ஆட்டின் நிலையை எடுத்துக்கொள்வோம் என்றால், they are in great danger, ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறது. இது கத்தி பிளிரிக் கொண்டிருக்கும் போது சத்தத்தை கேட்கின்ற கொடிய மிருகங்கள் இதை தாக்கலாம், அல்லது சில பொல்லாத மனிதர்கள் இதை திருடிச் செல்லலாம். ஏனென்றால் மேய்ப்பன் இல்லை, தனித்து நிற்கிறது. இதனுடைய சத்தம் மிருகங்களுக்கு கேட்கிறது. இது ஒரு பேராபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். கொடிய மிருகங்கள் இதை தாக்கலாம். ஒருவேளை கிறிஸ்துவை சேராத மக்களுடைய நிலை
என்னவென்று சொன்னால், இந்த கொடிய மிருகங்கள் என்று சொல்வதை மனிதன் கிறிஸ்துவண்டை வராதபடினாலே உலகத்தினுடைய அசுத்த பாவங்கள், தீமைகள், மிருக குணங்கள், மிருக வேதத்தில் வாசிக்கிறோம், மிருக குணமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. மிருக சுவாபம், மிருக குணம் என்று சொல்லும் போது அது ஒரு அடங்காத அநேக தீமையான பழக்க வழக்கங்கள் அவனை ஆட்கொண்டு விடுகிறது, பாவங்கள் அவனை சிறைப்படுத்தி விடுகிறது. ஆகையால் தான் அது ஒரு பேரிடரை சந்திக்கிற ஒரு ஆட்டை போல் இருக்கிறது. மேய்ப்பனுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கும் என்றால், மேய்ப்பனுடைய கரத்தின் கீழ் இருக்கும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை வயல்வெளியில் காத்து கொண்டிருந்த போது, வேதாகமத்திலே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருக்கும் போது, இரவிலும் பகலிலும் மேய்ப்பனுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கின்றபடியால் அவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் அதை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக தேவன் அதை காப்பார். மந்தை காக்கிற மேய்ப்பர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நல்ல மேய்ப்பன் என்றும், எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் என்றும், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பிரதான மேய்ப்பன் என்றும் அழைக்கப்படுகிறார். இயேசு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார், ஆடுகளின் பிரதான மேய்ப்பராயிருக்கிறார். அவர் சீப் ஷெப்பர்டாக இருக்கிறார். இயேசு ஆடுகளின் பிரதான மேய்ப்பர். அன்பானவர்களே, அவருடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. பாவங்கள், தீமைகள், தீய பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் காக்கப்படுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுக்கிறார். அவர்களை கர்த்தர் நடத்துகிறார், போஷிக்கிறார். ஆகினாலே அவர்கள் தீமைகளால் ஆட்கொள்ளப்படுவதில்லை. ஆகையால் தான் இந்த மாலை நேரத்திலும் நீங்கள் கிறிஸ்துவண்டை காணாமல் போன ஆட்டை போல் இருப்பீர்கள் என்றால், யூ ஆர் சேஃப்லெஸ் கண்டிஷன், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் தம்முடைய மந்தையை காக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்றால், சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். மூன்றாவதாக, வழி தப்பி போன காணாமல் ஆட்டை குறித்து வாசிக்கையில், வழி தப்பி திரிந்த ஆடு என்று சொல்லும்போது, அவர்கள் அந்த ஆடுகள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது. they are misled sheep. தவறிப்போன ஆடுகள் போக வேண்டிய வழியை விட்டு, செல்ல வேண்டிய வழியை விட்டு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஆடு. இன்றைக்கு மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செல்ல வேண்டிய வழியை விட்டுவிட்டு தகாத வழியிலே நடக்கிறவர்களாயிருக்கிறார்கள். நான்காவதாக, இயேசு கிறிஸ்து
யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்தை வாசிக்கையில், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாகவும் சிதறுண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இயேசு திரளான ஜனங்களை கண்டபொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள், சோர்ந்து போனவர்கள், மன தளர்ச்சி அடைந்தவர்கள், மனதில் தைரியமற்றவர்கள், சோர்ந்து போன ஆட்டை போலவும் சிதறுண்ட ஆடுகளைப் போலவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் காணாமல் போன ஆட்டினுடைய நிலைமை. முதலாவது, இளைப்பாறுதல் அற்றதாக இருக்கிறது. ஆகையால் அது பயம் நிறைந்த சத்தத்தை எழுப்பி தெரிகிறது. இரண்டாவது, அது ஒரு பெரிய ஆபத்தான வழியில் அது இருக்கிறது. மூன்றாவதாக, தொய்ந்து போன ஆடுகளைப் போல சிதறுண்டு தனித்து கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட காணாமல் போன ஆட்டை போல் இருக்கிறவர்களிடத்தில் இயேசு தம் சீஷர்களை அவர்களிடத்தில் போங்கள், அவர்களை தேடி பிடியுங்கள், அவர்களுக்கு என் வசனமாகிய அழைப்பை, வசனத்தின் மூலம் அழைப்பை கொடுங்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேலிடத்தில் போங்கள். இஸ்ரவேல் மட்டுமல்ல, கிறிஸ்துவை சேராத அனைவரும் காணாமல் போன ஆட்டு, அவர்களிடத்தில் போங்கள், அவர்களை என் வார்த்தையினால் அழையுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அன்பார்களே, சீசர்கள் சென்றார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவானவர் ஒரு மேய்ப்பன். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மேய்ப்பனிடத்தில் 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒரு ஆடு காணாமல் போனதை அவன் உணர்ந்தபோது 99 ஆடுகளை மற்ற மேய்ப்பருடைய கண்காணிப்பின் கீழ் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி திரிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே தவறி போனது என்று தேடி அலைந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காணாமல் போன ஆடுகளிடத்தில் போங்கள், அவர்களுக்கு என் வார்த்தைகளை சொல்லி அவளை கண்டுபிடியுங்கள் என்று சொன்னவர், இந்த ஓமையிலே மேய்ப்பன் தாமே சென்று அவைகளை தேடுகிறார். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை தேடுகிறார். கிராம பகுதியிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் நாட்டின் உரிமையாளர் அந்த ஆடுகளை தேடி எங்கே போயிருக்கும் காடு பகுதிகளிலே தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி அந்த ஆடுகளுக்கு அழைப்பை கொடுப்பான். அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணினால் அந்த ஆடுகளை கண்டுபிடித்து ஆபத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருவான். அவைகள் கத்தி கத்தி சோர்ந்து போன நிலையில் அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பதில் கொடுக்கும் என்றால் அவைகளை கண்டுபிடித்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவன் கொண்டு வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தம் வார்த்தையின் மூலமாக காணாமல் போன ஆட்டை போல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார், தேடி வருகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நாம் ஆண்டவருக்கு நம் பதில் கொடுக்க வேண்டும், நம்முடைய இதயத்தை திறக்க வேண்டும். கர்த்தர் கூப்பிடுகையில், கர்த்தர் நம்மை நோக்கி தேடி வருகையில்
நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் என்றால், அந்த மேய்ப்பன் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து தோளின் மேல் சுமந்து கொண்டு சந்தோஷத்தோடு மந்தைக்கு நேராக வந்தது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இந்த ராத்திரி வேளையில் இந்த சம்பவங்களின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்மை ஆண்டவர் தேடி வருகிறார், நம்மை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார், நம்மை அவரிடத்தில் வரும்படி அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் எங்கேயோ புல்லுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருப்போம் என்றால், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு செவி கொடுப்போம் என்றால், நீங்கள் தேவனுடைய கரத்துக்குட்பட்ட ஆடுகளாய் மாறுகிறீர்கள். கர்த்தருடைய சட்டைகளுக்குள் திருப்பப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறீர்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்தில், நாம் காணாமல் போன ஆட்டை போல் இருந்தோம், நாம் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தோம், இப்பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு கண்காணியும் பாதுகாவலருமாகிய கிறிஸ்துவிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துவண்டை வந்து கிறிஸ்துவின் கரத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆடாக இருப்பான் என்றால், அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகள் கெட்டுப் போவதில்லை, அவைகளை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஓநாய்கள் வந்தால் நல்ல மேய்ப்பன் அந்த ஓநாய்களுக்கு தன் ஆடுகளை விலக்கி காப்பாற்றுவது போல, தேவன் தம்முடைய கரத்தின் கீழ் இருக்கக்கூடிய மந்தையின் ஆடுகளை காக்க வல்லவராயிருக்கிறார். மேய்ப்பர்கள் தன் மந்தையை காக்கிறது போல தேவன் தம்முடைய ஜனங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் மந்தைக்குட்பட்ட கிறிஸ்துவின் கரத்தில் வந்த கரத்தின் கீழ்ப்பட்ட ஆடுகளாயிருக்கிறீர்களா, அல்லது காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறீர்களா? சங்கீதம் 95 இவ்விதமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அன்பானுள்ளே, அவருடைய மேய்ச்சலின் ஆடு, அவருடைய கரத்துக்குட்பட்ட ஆடுகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 100 சங்கீதம் 3 வசனத்திலே, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம், அவருடைய கோலின் கீழ் இருக்கக்கூடிய ஆடுகளாயிருக்கின்றோம். தேவனுடைய கரத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆடுகளை, தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை தேவன் நடத்துவார், போஷிப்பார், பாதுகாப்பார், வழிநடத்தி செல்வார். இறுதியாக சொல்லுகிறார், என் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். யோவான் சுவிசேஷத்திலே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அன்பானுள்ளே, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இந்த மாலை நேரத்திலே நீங்கள் இன்னும் கிறிஸ்துவை சேராதுள்ள இருப்பீர்கள் என்றால், கிறிஸ்து மூலமாய் கிடைக்கின்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், காணாமல் போன ஆட்டுக்கு சமமாயிருக்கிறீர்கள். உங்களை நல்ல மேய்ப்பன் அழைத்துக் கொண்டிருக்கிறார், உங்களை நல்ல மேய்ப்பன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் நல்ல மேய்ப்பனின் குரல் உங்களுக்கு நேராய் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. உங்களை பார்த்து அழைக்கிறார். அவர் தம் ஊழியர்களையும் காணாமல் போன ஆடுகளிடத்தில் போங்கள் என்று குறிப்பிட்டு தம் ஊழியர்கள் மூலமாக
உங்களுக்கு மெய்ப்பனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். ஆகையால் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளை அசட்டையாக எண்ணாதபடி கிறிஸ்துவண்டை திரும்புங்கள். இயேசு உங்களை வருகை எதிர்பார்க்கிறார். நீங்கள் அவருக்கு என்ன ரெஸ்பான்ஸை கொடுக்கிறீர்கள் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். அவர் அழைக்கும் போது, அவர் தேடி வந்து உங்களை கூப்பிடும் போது அவருக்கு செவி கொடுங்கள். உங்கள் சத்தத்தை அவர் கேட்கட்டும். அப்பொழுது உங்களை நீங்கள் இருக்கிற நிலையில் இருந்து விடுவித்து, ஒரு மேய்ப்பன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டை தன் தோளின் மேல் சுமந்து சந்தோஷப்படுவது போல நீங்கள் அவரண்டை வருகையில் அவர் சந்தோஷப்படுகிறார். உங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்கள் பிரதான மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். வார்த்தை கேட்ட மக்கள் யாராயினும் இன்னும் உம்மிடத்தில் வராதிருப்பார்கள் என்றால், காயப்பட்ட நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்களை தொழுவீராக, கர்த்தர் அவர்களை சந்திப்பீராக. ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.